ஏஜ் சம்மு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஏஜ் சம் கொடுத்தாங்கன்னா ஆப்ஷன்லேருந்து செக் பண்ணி போகிறது தான் கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பாருங்கள், ஒரு பையனோட தற்போதைய வயது, ஒரு பையன் இருக்கான், அவனோட தங்கை இருக்காங்க. அவன் தங்கையின் வயதை போல் 2 மடங்கு. இப்போ தங்கை எக்ஸ்னால் இவர் வந்து 2x இருப்பார். இது வந்து ப்ரெசன்டேஜ். அப்போ ப்ரெசன்டேஜ் எல்லாமே 2ஆல் பெருக்கின மாதிரி தான் இங்கே ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அடுத்த கண்டிஷனுக்கு வரும். 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தங்கையோட ஏஜை விட இவரோட ஏஜ் வந்து 3 மடங்காக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், எல்லாத்துலேயும் என்ன பண்ணணும், 4 வந்து கழிக்கணும். 2லேயும் கழிச்சு பாருங்கள். இல்லை 4 கழிச்சோம்னா 14, இதில் 4 கழிச்சோம்னா 5, 5 15 வரணும். அப்போ இது வராது. 14னா 10 இருக்கும், இங்கே 3 இருக்கும், 3 9 வரும். அப்போ இது வராது. இங்கே என்ன வரும், 4 கழிச்சோம்னா 12, 8ல் 4 கழிச்சோம்னா 4, 4 12. எஸ், அப்போ இந்த கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ இது தான் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இல்லை இது நார்மல் மெத்தட் வேணும்னாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பையனோட ஏஜ் வந்து தங்கை, இப்போ தங்கைக்கு எக்ஸ்னால் இவர் 2xன்னு ஸ்டார்டிங்கில் இருக்கார். அப்புறம் என்ன ஆகுது, 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா 2x - 4 x - 4 கண்டுபிடிக்கணும். இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜுங்கிறது வந்து தங்கையின் வயதை போல் 3 மடங்கு தான் இந்த பையனோட ஏஜ். அப்போ 2x - 4 = 3 × x - 4. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா எக்ஸோட ஏஜ் வந்து 8ன்னு வரும். இந்த 8ஐ வச்சு பையனுக்கு வந்து 8 2 16 அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். ஓகே.